மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல கரிசனை உள்ள தேவன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க, அதை கூட கவனிப்பார். கவனிச்சு அவர் அற்புதம் செய்வார். இங்க பாத்தீங்களா, ஏஞ்சல் பிரஸ் நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிரிண்டிங் பிரஸ். பல வருஷம் ஆச்சு இது ஆண்டவர் தந்து, அது கொஞ்சமா பெருசாக்கி தந்திருக்கிறார். இந்த பிரஸ்ல தான் கைப்பறிதை அச்சடிக்கிறோம், நம்முடைய மேகசின் பிரிண்ட் பண்ணுகிறோம், புஸ்தகங்கள் பிரிண்ட் பண்ணுகிறோம். நிறைய பிரிண்டிங் காரியத்துல ஆண்டவர் இதை பயன்படுத்தி வருகிறார். எப்படி வந்துச்சு தெரியுமா? ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல 78, 79 சமயத்துல நாங்க பல வருஷமா கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷம் அறிவிப்போம். இயேசு எங்களுக்கு செய்த நன்மை எல்லா மக்களுக்கு செய்யணும், அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னு கிராமமா போய் சுவிசேஷம் அறிவித்தோமா. கைப்பிரதி வேணும்ல, டிராக்ஸ். அதுக்கு என்ன பண்றது? நிறைய டிராக்ஸ் கிடைக்காது அந்த சமயத்துல. அப்போ நாங்க சென்னையில போய் காசு கொடுத்து கைப்பிரதி வாங்குவோம். சில சமயத்துல வெளிநாடுகள்ல இருந்து அந்த காலத்துல கைப்பிரதி வரும், அது கடிதம் எழுதுவோம். எங்களுக்கு கைப்பிரதி வேணும், கொஞ்சம் அனுப்புவாங்க. அதனால கைப்பிரதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். காஸ்பல் எல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கணும், வாங்கிதான் ஊழியம் செய்யறோம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, ஒரு கைப்பிரதி கூட நாங்க இது மாதிரி கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு ஒரு பிரிண்டிங் பிரஸ் கொடுத்தீங்கன்னா நான் நிறைய லட்சக்கணக்காக கைப்பிரதி அச்சடித்து இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன், ஆசைப்பட்டேன். அப்ப நாங்க டென்ட்ல எங்களுக்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது. திண்ணையில கூடி ஜெபிக்கும் போது அப்பவே நான் ஜெபம் பண்ணினேன், ஒரு கைப்பிரதி கூட நாங்க கஷ்டப்படுகிறோம், நாங்க இந்த சுவிசேஷ பிரதி அச்சடிக்கு எங்களுக்கு பிரிண்டிங் பிரஸ் தந்தீங்கன்னா நான் அடிச்சு இலவசமா கொடுப்போம் ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்னேன், ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார் பாருங்களேன். ஏற்ற காலத்துல நாங்க எதிர்பாராத விதத்துல ஒரு பிரிண்டிங் பிரஸ் கொடுத்தார். ஏஞ்சல் பிரஸ்ன்னு பேர் வச்சு, முதல்ல சும்மா காலில் மிதிச்ச அச்சடிப்பாங்கல்ல, அப்படிதான் சரி. இப்ப ஒண்ணுன்னா பெருகி பெரிய பிரிண்டிங் மிஷின் வரைக்கும் ஆண்டவர் தந்து மேகசின் பிரிண்ட் பண்றோம், டிராக்ஸ் பிரிண்ட் பண்றோம், புக்கு பிரிண்ட் பண்றோம். இன்னைக்கு பல மொழிகளில இங்க கைப்பிரதி அச்சடித்து இந்தியா முழுதும் அனுப்புகிறோம். ஏன் அமெரிக்காவுக்கு இங்க இருந்து டிராக்ஸ் பிரிண்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறோம், கனடாவுக்கு அனுப்பி இருக்கிறோம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, உலகம் முழுதும் அனுப்பி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? ஆண்டவர் இந்த சின்ன விருப்பத்தை கூட நிறைவேற்றினார். அப்ப ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு தேவன். நீங்க ஆசைப்பட்டு விரும்பி கேட்டீங்கன்னா, சுயநலம் இல்லாமல் கேட்டீங்கன்னா, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதற்கு பிரயோஜனமா இருக்க கேட்டீங்கன்னா நிறைவேற்றி தருவார். இதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், பெருமை கிடைக்கும்னு சுயநலமா யோசித்தா ஆண்டவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அதனால சுயநலம் இல்லாதபடி அவரை மகிமைப்படுத்துகிற காரியத்துக்கு கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வேலையில அவரை மகிமைப்படுத்துங்க. பிசினஸ்ல நான் அவருக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்ட உதவியா இருக்க, பிசினஸ் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் வேலை மூலமா உண்மை மகிமைப்படுத்தணும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்துல உதவியா இருப்பேன்னு கேளுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஸ்கூல் நடத்தினாலும், ஆஸ்பத்திரி நடத்தினாலும், பிசினஸ் பண்ணாலும், சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த நான் அதை பயன்படுத்துவேன், அதுக்கு என்ன ஆசீர்வதின்னு கேளுங்க, கட்டாய ஆசீர்வதிப்பார். நீங்க பணம் சம்பாதிக்கிற, பேர் புகழ் சம்பாதிச்சு இருக்கிறதற்கு அப்படி அல்ல, உங்களை பணக்காரன் ஆக்குறதற்கு அப்படின்னு நினைக்காதுங்க. இயேசுவை மகிமைப்படுத்த என்ன ஆசீர்வதிக்கணும், அப்ப ஆசீர்வதிப்பா. இதுதான் நான் கற்றுக்கொண்டேன், நான் அறிந்திருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால கவனம் செலுத்துங்க, சுயநலம் இருக்கக்கூடாது. மோகலாசுக்கு என்ன லாபம் கிடைக்கும் நினைச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இயேசுக்கு என்ன ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமா அப்படின்னு யோசிக்கணும். அதாவது அந்த பிரிண்டிங் பிரஸ் இன்னைக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான பேருக்கு நாங்க ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான கைப்பறிதி இலவசமாய் கொடுக்க வச்சிருக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது லட்சக்கணக்கான பணம் அதுக்குத்தான் செலவு பண்ண, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அதுக்காகத்தான் செலவு பண்ணுகிறோம். அதனால எல்லா சபையை சார்ந்தவங்களும் எங்கிட்ட இலவசமா வாங்குறாங்க. ஹிந்தியில, தெலுங்குல, கன்னடத்துல, குஜராத்தி மொழியில, எல்லா மொழியிலையும். அது எனக்கு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு நான் ஆசைப்பட்டேன், இன்னைக்கு அதை நிறைவேற்றுகிறா. நல்லது ஆசைப்படுங்க, சுயநலம் ஆசைப்படாதபடி இயேசுவுக்காக ஆசைப்பட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாரு நினைக்கிறீங்க? நீங்க 27 சங்கீதம் 10 ஒரு பக்தன் சொல்ற, தாவீது சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். உங்க வாழ்க்கையில தாய் மறந்துட்டாங்களா?
தகப்பன் கைவிட்டுட்டாங்களா? என் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உன் தாய் தகப்பன் கைவிட்டா என்ன? நான் இருக்கிற மகனே மகளே, உனக்கு தகப்பனா இருப்பேன், தாயா இருப்பேன், சகோதரனா இருப்பேன், உனக்கு நல்ல சிநேகிதனா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பார். அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஒரு மகள் பாருங்க, வாலிப வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ரட்சிக்கப்பட்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க குடும்பத்தார் ரொம்ப பக்தி உள்ளவங்க. பல தெய்வத்தை வணங்குறான். கோபம் வந்துட்டு, நீ வேற மதத்துக்கு போயிட்ட, நான் மதத்துக்கெல்லாம் போகலாமா? உண்மையான ஆண்டவரை அறிந்து கொண்டு எனக்கு நிம்மதியா இருக்கு, சமாதானமா இருக்குன்னா அதெல்லாம் முடியாது. நமக்கு சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இப்படி இருக்கு, அவமானம், சமுதாயத்துல நீ போயிரு, வீட்டுல இருக்க துரத்திட்டாங்க. ஒரு வாலிப பிள்ளைய தாயும் தகப்பனும் அவ்வளவு மத வைராக்கியத்தினால தங்கள் பெருமை மக்கள் மத்தியில் அதைத்தான் யோசித்தாங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளை அனுபவிக்குதுன்னு நினைக்கல, விரட்டிட்டாங்க. அந்த மகள் அனாதை போல நின்று ஒரு வேலை பார்த்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி ஜெபித்து 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 ஆண்டவர் பாருங்க இந்த மகளை ஆசீர்வதித்து உயர்த்தி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து உயர்த்திட்டார். அப்பா அம்மா இப்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில இந்த மகள் தான் அவங்களுக்கு உதவி செய்து இந்த மகளோடு இப்ப சேர்ந்து கொண்டாங்க. சமுதாயம் உதவி செய்யுச்சா? மரம் மாறிட்டுன்னு எல்லாரும் திட்டுவாங்க. நான் உதவி செஞ்சாங்கன்னா நயா பைசா தர மாட்டாங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்காக வாழாதங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். சமுதாயமே புறக்கணிச்சாலும் தாய் தகப்பன் கைவிட்டாலும் சேர்த்துக் கொள்கிற அற்புதமான ஆண்டவர். இன்னைக்கு பாருங்க, எனக்கு தெரியும் அந்த மகளை தான் அந்த பெற்றோர் சார்ந்து வாழ்றாங்க. அந்த மகள் நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இப்ப சந்தோஷப்பண்ணி நல்ல கடவுளை பிடிச்சுக்கிட்டாமா, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோன்னு அந்த மகளோட இணைந்து இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட இவங்க கைவிட்டுட்டாங்க, அங்க கைவிட்டுட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க. கவலைப்படாதங்க. இயேசு சொல்ற, நான் இருக்கிறேன், உனக்கு உன் கைய என் கையில கொடு, நான் உன்னை நடத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. பயப்படாதங்க. ஆண்டவரை தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நீங்க எனக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியோட நடத்துவார். சொல்றீங்களா? இதயத்துல கை வைத்து, ஆண்டவரை என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டு நடத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.